ஹலோ. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அலசப் போறோம். உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. இப்போ நீங்க ஒருத்தரோட ரெஸ்யூம பாக்குறீங்க. அதுல 2 வருஷம் வேலை அனுபவம்னு போட்டிருக்கு. உடனே, ஆஹா, இவரோட கேரியர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பா மாட்டோம். அது ஒரு நல்ல ஆரம்பம்னு தான் நெனைப்போம். ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இந்த லாஜிக் கிரிப்டோ உலகத்துக்கு வரும்போது மட்டும் ஏன் தலைகீழா மாறுது? இத பத்தி இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு Q&A வீடியோவை தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இது. அதாவது ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற கிரிப்டோ ப்ராஜெக்டோட வயசு செர்டிக் டேஷ்போர்ட்ல 2 வருஷம் 1 மாசம்னு இருக்கு. இத பார்த்த உடனே முதலீட்டாளர்கள் ஏன் பதறாங்க? இது ஒரு விசித்திரமான முரண்பாடு தாங்க. அந்த Q&A வீடியோல இது ரொம்ப தெளிவா விவாதிச்சிருக்காங்க. ம், அதாவது அந்த 2 வருஷ வயசு அப்படிங்கறத பார்த்ததும், பார்த்ததும் பலரும் இது அந்த ப்ராஜெக்ட்டோட மொத்த ஆயுட்காலம்னு நெனச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸ்பைரி டேட் மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க. சாதாரண டெக் உலகத்துல 2 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஆனா கிரிப்டோல மட்டும் ஏன் அந்த 2 வருஷத்தை பார்த்த உடனே மக்கள் இவ்ளோ பயப்படணும்? அதுக்கு காரணம் கிரிப்டோ மார்க்கெட்டோட வேகம் தான். பல ப்ராஜெக்ட்கள் சில மாசங்கள்லயே ரக் புல் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஓஹோ, பணத்தை சுருட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதேதான். சந்தையில காணாம போயிடுவாங்க. அதனால ஒரு ப்ராஜெக்ட் 2 வருஷமா இருக்குன்னா, ஒருவேளை இவங்க லாபம் பார்த்துட்டாங்க, இனி கடைய சாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான மனநிலை இருக்கு. ஓஹோ! அதனால இந்த செர்டிக் டேஷ்போர்ட்ல இருக்கிற வயச ஒரு கவுண்டவுன் டைமர் மாதிரி நம்ம மூளை தானாவே நினைச்சுக்குது. கரெக்ட். ஆனா, அந்த வீடியோல இந்த டேட்டா வேற ஒண்ணு தானே சொல்லுது. அது ஒரு டைமர் இல்ல, அது ஒரு ட்ராக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ட்ராக்கர்னா இப்போ அது சரியா எத அளவிடுது? அந்த 2 வருஷம் அப்படிங்கிறது இவங்களோட எக்ஸ் அக்கவுண்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க, அப்புறம் GitHub தளத்துல முறையா எப்போ கோடிங் டெப்ளாய் பண்ணாங்க அப்படிங்கறத குறிக்கிற ஒரு தொடக்க புள்ளி. ஆஹா! அப்போ இது முடிவ குறிக்கிற எண்கள் இல்ல, தொடக்கத்த குறிக்கிற எண்கள். ஆமாங்க. அந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்ற மாதிரி, இந்த ப்ராஜெக்ட் ஒரிஜின் அப்புறம் அவேக் அப்படின்னு 2 கடினமான கட்டங்களா சர்டிக் மூலமா ஆடிட் பண்ணப்பட்டிருக்கு. ம். அப்போ இத்தன வருஷங்களா அவங்க திரைக்கு பின்னாடி தொடர்ந்து உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரம் தான் அந்த எண்கள். சரியா? 100க்கு 100 உண்மை. பல வருஷ உழைப்புக்கு அப்புறம் தான் இது மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு. எனக்கு புரியுது. ஆனா ஒரு இன்வெஸ்டரா எனக்கு இன்னும் சின்ன சந்தேகம் இருக்கு. 2 வருஷமா கோடிங் பண்ணியிருக்கலாம், ஆடிட் பண்ணியிருக்கலாம். சரி, கேளுங்க. ஆனா அதுக்காக அவங்க தொடர்ந்து மார்க்கெட்ல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? பல ஆல்ட் காயின்கள் 2 வருஷத்துல செத்து போயிடுதே. இங்க தான் நாம டெக்னாலஜில இருக்கிற லிண்டி எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். லிண்டி எஃபெக்ட் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு தொழில்நுட்பம் அல்லது ப்ராஜெக்ட் எவ்வளவு காலம் சந்தையில வெற்றிகரமா தாக்கு பிடிக்குதோ அதோட எதிர்கால ஆயுட்காலமும் அவ்வளோ வலிமையா இருக்கும். ஓஹோ, பழைய ஆளுங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த வீடியோல பிட்காயின உதாரணமா காட்டியிருப்பதும் இதுக்காக தான். இப்போ பிட்காயின் 15 வருஷமா இருக்கு. ஆமா, ரொம்ப வருஷமா இருக்கு. பிட்காயினுக்கு வயசாயிடுச்சு, அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஏன்னா அது நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டு தானே போகுது. அதே லாஜிக் தான் இங்கேயும். சரி, பிட்காயின் பெரிய விஷயம். ஆனா இந்த ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் ப்ராஜெக்ட் இப்போ ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க இப்போ ரொம்ப ஆக்டிவா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த Q&A வீடியோல சில டெக்னிக்கல் வார்த்தைகள்லாம் வந்ததே. உச்சகட்ட லிக்விடிட்டி, அப்புறம் அப்சைன் அப்படின்லாம் சொல்றாங்களே. சொல்றேன். இப்போ லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்ட்டோட ரத்தம் மாதிரி. மக்கள் தொடர்ந்து அந்த டோக்கன வாங்குறதுக்கும், விக்கிறதுக்கும் தேவையான பணம் அதுல தடையின்றி இருக்குன்னு அர்த்தம். ஆமா, ஒரு ப்ராஜெக்ட் சாக போகுதுன்னா முதல்ல அந்த லிக்விடிட்டி தானே ஒத்தி போகும். சரியா புடிச்சீங்க. ஆனா ஆரிஜின் எல்ஜிஎன்எஸ் ப்ராஜெக்ட்ல அது உச்ச கட்டத்துல இருக்கு. சூப்பர். அப்போ அப்சைன் அப்படின்னா என்ன? அது சும்மா இன்வெஸ்டர்ஸ் கவர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபேன்சியான வார்த்தையா? இல்லவே இல்ல. அப்சைன் அப்படிங்கிறது அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகருவது குறிக்கிற ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் மேம்பாடு. ஓஹோ! இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு சாதாரண ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நிலையில இருந்து இன்னும் டீசென்ட்ரலைஸ்ட் மற்றும் சிக்கலான பிளாக்செயின் கட்டமைப்பை நோக்கி அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. வாவ்! ஒரு ப்ராஜெக்ட் மூடுவிழா காண போகுதுன்னா, அவங்க ஏன் இவ்ளோ பெரிய புதிய தொழில்நுட்ப மேம்பாட்டுல முதலீடு செஞ்சு வேலை பார்க்க போறாங்க? அதுதான் விஷயமே. லாஜிக்கா யோசிச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லல. ஆமா, லாஜிக்கா இருக்கு. அப்படி என்றால் நீங்க செர்டிக் டேஷ்போர்ட பார்க்கும்போது, நீங்க பார்க்கறது ஒரு முடிவு இல்ல. கண்டிப்பா. பல வருஷங்களா அடித்தளம் அமைக்கப்பட்டு இப்போதான் அடுத்த மிகப்பெரிய கட்டத்துக்கு தயாராகி வர்ற ஒரு கட்டமைப்பை தான் நீங்க பாக்குறீங்க. அதுதான் இந்த Q&A வீடியோ நமக்கு உணர்த்துற பாடம் இல்லையா? ஆமாங்க.
சமூகத்தை அடிப்படையாக கொண்ட வலுவான கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுகளை வெறும் எண்களை வச்சு மேலோட்டமா எடை போடக்கூடாது. அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் மற்றும் எப்படி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டாவை சரியா அனலைஸ் பண்ணணும். இது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பாடம். நீங்க உங்க கிரிப்டோ டேஷ்போர்டை பார்க்கும்போது தரவுகளை சரியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். கண்டிப்பா. அப்போதான் நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வியோட இதை நான் நிறைவு செய்றேன். சர்டிக் மாதிரியான தளங்கள்ல இருக்கிற வயஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்ல. அது ஒரு செயல்பாட்டோட அளவுகோல் மட்டுமே அப்படின்னா, ஒரு அருமையான சிந்தனை. இன்னைக்கு உங்க டேஷ்போர்டுகள்ல சிவப்பும் பச்சையுமா நீங்க பார்க்குற வேற எந்த கிரிப்டோ தரவுகளை எல்லாம் நீங்க இதுநாள் வரைக்கும் முற்றிலும் தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.